ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு குட்டி ஒன் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரான் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக ஆஞ்சி மசாலாலாம் போட்டு ஜீரகப்பொடி, தனியா பொடி எல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன், உப்பு போட்டு. அதுக்கப்புறம் கடாயை வச்சு கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சேன். ஆனியன், அப்புறம் பச்சை மிளகாய் இல்லை கருவேப்பிலை அதை மட்டும் போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரானில் கொஞ்சம் சால்ட் சேர்த்து தான் பெரட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஊற்றிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் பெப்பர் பொடிலாம் நான் போட மாட்டேங்க, அதனால் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு பச்சாசை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அது ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தலைவரை உள்ளே இறக்கிட வேண்டியதான். எப்படி இருந்தேன் நான் இப்படி ஐட்டம் கணக்காக போட்டோன்னே எல்லாமே சுருண்டுக்குச்சிங்க. நான் வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன் காலைல. சரி ரைஸே செஞ்சிடலாம், ரைஸ் செஞ்சு கிரேவி வச்சிடலான்ட்டு இங்கே பாருங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா நல்லா சுவையான மணமணக்கிற ஃப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.